பெண்கள் நீங்கள் மஞ்சள் பொடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களோட தாலி சரடில் நீங்கள் செயின் போட்டிருந்தாலும் கூட உங்களோட தாலியில் அந்த மஞ்சளை தடவணும். அப்போ பாத்ரூமில் வச்சுக்கிறதுக்கு இது போல் நான் ஒரு ஷாம்பு டப்பா எடுத்திருக்கேன். வெளிப்பக்கமாக கோன் போல் செஞ்சு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் கோன் போல் உள்ளே கூட இது போல் பேப்பர் வச்சு நீங்கள் மஞ்சள் பொடியை நிரப்பி பாத்ரூமில் வச்சிடலாம். இதுபோல் வீடு துடைக்கக்கூடிய மாப் போடக்கூடிய நாட்களில் கொஞ்சமாக தண்ணியில் கல் உப்பும் மஞ்சள் ஒரு சிட்டிகையும் கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. மாப் போடும்போது கல் உப்பை போட்டு அதை அழுக்கு பண்ணி துடைக்கிறது ரொம்ப பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த இடத்துல அந்த உப்பை பற்றியும் நம்ம பேசிட்டோம். அது சிட்டிகை மஞ்சளும் 2 கல் உப்பும் போட்டு கரைச்சி நீங்கள் வீடு முழுக்க தெளித்து விடும்போது கெட்ட சக்திகள் வெளியே போகும். இது போல் போட்டு இது ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. போட்டு மூடும்போது கரெக்டாக இதை வழியாக கம்மியாக வரும். இப்படி போட்டு நம்ம மூடி பாத்ரூமில் வச்சிடலாம். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நான் டிப்ஸுகளை தந்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது கல் உப்பு. இதை பீங்கான் ஜாடியில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் கிடைக்கிது. அடுப்பினுடைய வலது பக்கம் இப்படி வச்சுக்கிறோம். அப்படி வைக்கும்போது தான் அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல் இந்த பச்சரிசி அந்த மூலையில் வச்சுருக்கேன். இது வெள்ளிக்கிழமை கலச பூஜை செய்வேன். அந்த தட்டில் இருக்க பச்சரிசியும் பூரணி தாயை வைக்கக்கூடிய அந்த தட்டில் இருக்க பச்சரிசியும் அதை அவ்வப்போது நான் தினம் சாதத்துக்கு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிட்டு வருவேன். இப்படி நீங்கள் வச்சு பழகி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். இப்போ எடுத்து குழம்புல போடும்போது கைகளை உதறக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நாம் அடுத்த டிப்ஸு தயிர் வலுவழுப்பாக ஆகாமல் இருக்க தயிரை முதல்ல போட்டு வெதுவெதுப்பான பாலை இழுத்து விடுறோம். அதை 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுக்கும்போது பாருங்கள், இப்போ காலையில் எடுக்கிறோம். நல்ல கோந்து போல் இல்லாமல் அழகாக, அதாவது இது கொஞ்சம் நம்மளோட பாலுக்கு தகுந்தது போல் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அது போல் இது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் நல்ல கோந்து போல் இல்லாமல் அழகாக சுவையாக இருக்கும். இப்படி செய்து பாருங்கள் தயிர். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். பால் வெதுவெதுப்பாக இருக்கணும், கணக்காக தயிர் விடணும், இழுத்து விடணும் பாலை. அதுதான் நம்ம இதில் கவனிக்கிறது. அடுத்தது இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும்போது 5 காப்படி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி ஊற வச்சு கழுவி களைஞ்சு தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2ஐயும் வெளியவே 8 மணி நேரம் ஊற வச்சிட்றோம். அடுத்தது 5 அரிசி எடுத்ததுக்கு 1 காப்படி உளுந்து. இதை தண்ணி கழுவி களைஞ்சு ஊற போட்டோம். 5 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், 2 பிளந்து இருக்கும். இப்படி விரிசல் விட்ட நேரத்தில் நாம் இதை மூடி ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடுறோம். வெளியே அரிசி வெந்தயம் 5 மணி நேரம் ஊறுது, ஃப்ரிட்ஜுள்ள இந்த உளுத்தம்பருப்பு ஊறுது. உளுத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு அரைக்கணும். அந்த ஜில் தண்ணியிலே போட்டு அரைச்சி எடுத்துருங்க. 15 நிமிஷம்தான் அரைச்சி வர்றதுக்கு நம்ம எடுத்துக்கணும். அரிசி ஊறின தண்ணியிலையே அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை உளுந்தோடு போட்டு அரைச்சிக்கணும். இந்த தண்ணி ப்ரோபயாட்டிக் ஆகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த தண்ணி ஊறின தண்ணியில் தான் நம்ம அரைக்கணும். அப்போ இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக அருமையாக கிடைக்கும். இப்போ இன்னொரு ரெமெடி நான் சொல்ல மறந்தது, கல் உப்பை ஒருத்தருக்கு 5 கிராம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு வாரம் முழுக்க உங்களோட வீட்டு நபர்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் நைஸ் உப்பையும் கல் உப்பையும் கலந்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஹை ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும். சிறு குழந்தைகளுக்கு பின்னாட்களில் ஹை ப்ரெஷர் வராமல் தடுக்கலாம். உப்பு 5 கிராம் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சு செய்து வரும் பொழுது பல வியாதிகளை நாம் தவிர்த்துக்கலாம். அதே போல் கல் உப்பு வெள்ளிக்கிழமைகளில் வாங்கலாம். அது நம்மளுக்கு நார்மலாக தெரியும் எல்லாருக்குமே. எப்பயுமே நீங்கள் சாப்பிடக்கூடிய டேபிளில் வச்சு வாங்க. அடுத்த டிப்ஸு,
அந்த கதவுக்கு பின்னாடி என்ட்ரன்ஸ் கதவுக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு பவுலில் தண்ணி போட்டு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு அந்த தண்ணியில் கலந்துக்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை தொடர்ந்து 21 வெள்ளிக்கிழமை வச்சுவாங்க. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தேவையான பூக்கள் வெள்ளிக்கிழமை எப்படி இருந்தாலும் சுவாமி படத்துக்கு நம்ம வாங்குவோம். மல்லிகை பூக்கள் பெரும்பாலும் இருக்கிறது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஜாதி மல்லி, முல்லைப்பூ எது வேணாலும் இருக்கலாம். நடுவில் ஒரு ரோஸோ அரளிப்பூவோ வச்சு நாம் அந்த என்ட்ரன்ஸ் நிலகால் கிட்ட உங்களோட நாங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இட வசதி கம்மி, இவ்வளோ சின்ன பவுலில் வைக்கிறேன். மறுநாள் சனிக்கிழமை மாலை இதை எடுத்துடலாம். ஆண்கள் வெள்ளிக்கிழமை பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சு வர்றதுமே பெண்களுமே வச்சு வர்றதை வழக்கமாக வைங்க. அடுத்த டிப்ஸு, இது மாதிரி சப்பாத்தியை தேய்க்கும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டால் பிடிச்சிக்கும். அதனால் இப்படி ஏறு வரிசையில் எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கான இந்த டிப்ஸு. அடுத்தது, வீட்டில் கெட்ட சக்திகள் விலகிறதுக்கு ஒரு கப் சாம்பிராணியை வச்சுக்கோங்க. அதில் வெண்கடுகை விட்டு சாமி படத்துக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக காமிக்கக்கூடாது. மற்ற எல்லா இடங்கள்லையும் பாத்ரூம்குள்ளே கூட வெளிப்பக்கமாக நீங்கள் நின்றுட்டு பாத்ரூமில் போகிறது போல் அந்த புகையை கைகளில் தள்ளி விடுறது, பெட்டுக்கு அடியில், சோஃபாவுக்கு அடியில், உங்களோட கிச்சனில், வாஷ் பேஷனுக்கு அடியில், டைனிங் ஹால், டிவி பார்க்குற இடம், அதாவது ஹால், எல்லா இடத்துலையும் ஒரு 2 நிமிஷம் வச்சு வந்துடுங்க. ஜன்னல் வழியாக அந்த புகைகள் வெளியேறணும். கதவுகள் வழியாக வெளியே போகணும் கெட்ட சக்தி. அதுக்கப்புறமா அந்த கதவு என்ட்ரன்ஸ் நிலகாலுக்கு பக்கத்தில் இப்படி வச்சுருங்க. எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியே போகும். வெண்கடுகு அற்புத சக்தி வாய்ந்தது, ராகுவனுடைய காரகத்துவமும் வாய்ந்ததால் நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனையுமே வெளியேறும். கண்டிப்பாக மாதம் ஒரு முறை போட்டால் போதும், அமாவாசை நாள் இரவு பொழுதில். அடுத்த டிப்ஸ், நெய். இதை ஆடையை சேகரம் பண்ணி 1 மாதம் வரையிலும் ஃப்ரீசரில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை முதல் நாள் இரவு தயிர் போட்டு அதை நொதிக்க வச்சிட்றோம். காலையில் இது மாதிரி நம்ம நேரடி வடச்சட்டியில் போட்டு சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் இப்படி நெய் வந்துக்கிட்டே இருக்கும். இது பதம் நல்லெண்ணெய் போல் கலர் வரணும். அது வரையிலும் சும்மா அப்படி நீங்கள் கிளறி விட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம். நல்லெண்ணெய் பதம் மேலே கிளாஸியாக வரும். அதாவது குமிழியாக ரொம்ப ஃபுல்லாக நெய் ஃபுல்லாக அடர்த்தியாக கண்ணாடி போல் வரும். அந்த நேரத்தில் 5-6 கல் உப்பு போட்டு அதை நாம் வடிகட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு பசு நெய்யாகவே தனியாக கிடச்சிதுன்னா இதை நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இதை உபயோகப்படுத்தலாம். அதுபோல் குழந்தை இல்லாதவர்கள் இதை பூஜை ரூமில் இந்த நெய்யை நாம்ளே எடுத்தது இல்லையா பசு நெய்யை, அதை பூஜை ரூமில் வச்சு தினமுமே ஒரு அரை டீஸ்பூன் தம்பதிகள் குடிச்சு வரலாம். சும்மா 2 கல் 4 கல் உப்பு போட்டால் போதும். அதனால் குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச நெய் இல்லையா, நெய்யோட விலை எந்த அளவுக்கு, அப்போ பால் வாங்கி சேகரம் பண்ணும்போது 2 in 1ஆகவும் நமக்கு இருக்குங்கிறதால இந்த டிப்ஸ் உங்களுக்கு. நான் இதை 3/4 லிட்டர் பாலுங்கிறது 30 நாளில் எடுத்தது. இது எல்லாமே உங்களுக்கு வெண்ணெயாக எடுத்து மோரை நீங்கள் வெளியேற்றுவீங்க இல்லையா, அதுதான் இந்த கசடுகள். பாருங்கள், இப்படி வடிகட்டியில் வச்சிட்டிங்கன்னா சொட்டு சொட்டாக வந்துடும். இப்போ எனக்கு இதில் 30 நாளில் 300 மில்லி நெய் வந்திருக்கு. மிக்சிலெல்லாம் போட்டு அந்த அதாவது நொதிக்க வச்ச பாலாடையை அரைக்க தேவையில்ல. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள். இந்த நெய் நம்மளுக்கு பியூரான நெய். இப்போ பாருங்கள், ஒரு 300 மில்லி நெய் இருக்கும். வேலை மாதம் 1 நாள் தானே இந்த வேலை.